வணக்கம் நண்பர்கள். வேலுமணியுடைய இல்ல திருமணமா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடா, அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். நடந்து முடிந்தது முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சனுடைய இல்ல திருமணமா இல்லை அந்த திருமணத்தினுடைய ரிசப்ஷனா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான விழாவாக நடந்து முடிந்திருக்கிறது. மொத்தத்தில் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவிக்கப்படாத ஒரு மாநாடாக தான் அந்த ரிசப்ஷன் முடிந்திருக்கிறது. சோர்ந்து போயிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு சத்து டானிக்காக அமைந்திருக்கிறது. அனைத்து தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டம், வட்டம், முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ தொண்டர்களுக்கு எல்லாமே இது ஒரு புத்துணர்வு கொடுத்திருக்கிறது. இந்த திருமண ரிசப்ஷன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இந்த ரிசப்ஷன் நடந்திருக்கிறது. வேலுமணியுடைய இல்ல திருமணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த திருமணத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் கலந்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எல்லாமே வேலுமணியுடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாதுன்னு சொந்த பந்தம் அந்த உள்ளூரை சேர்ந்த, கோயம்புத்தூரை சேர்ந்த வட்டம், மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏக்கள், அடிமட்ட தொண்டர் முதற்கொண்டு எல்லாருமே அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக அந்த திருமணம் முடிஞ்சிருக்கிறது. அப்படி கலந்து கொண்ட அந்த திருமணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனைத்து மாவட்ட எம்எல்ஏ எல்லாமே கலந்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு கலந்து கொண்டு இருந்தால் அது திருமண நிகழ்வாக இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி மாநாடாக நடந்து முடிந்திருக்கும். அதனால தான் திருமணம் வேறு, ரிசப்ஷன் வேறு தனித்தனியாக வேலுமணி அவர்கள் நடத்தி முடித்திருக்கின்றார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஐடியாவோ இல்லை வேலுமணியுடைய ஐடியாவோ தெரியல. மொத்தத்தில் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ரிசப்ஷனில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு 25,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக அதை முடிச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நினைப்பில் ஒரு மண் அள்ளி போட்டிருக்குது. எப்படியும் வேலுமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைச்சிருவார், அந்த கட்சியை உடைச்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்களுடைய நினைப்பில் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவின் பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பாக கழிச்சிருவான்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிருந்தது. அதற்கு மாறாக மிக சிறப்பாக இந்த ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அதே போல தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதே நினைப்பை தான் இருக்காங்க. எப்படியும் வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணா திராவிட கழகத்தை உடைச்சிருவாங்க. அதன் மூலமாக 2வது இடத்துக்கு நம்ம வந்தலான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை நினைத்திருந்தார். அதுவும் தவறாக முடிந்திருக்கிறது. மொத்தத்தில் தினகரன், சசிகலா, பாரதிய ஜனதா கட்சி இந்த 3 பேருமே ஏமாற்ற நிலையில் இருக்காங்க. அதுவும் சசிகலாவும் தினகரன் அவர்களும் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அவர்கள் தான் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினரோ அல்லது சசிகலா, எடப்பாடியினரோ மறைமுக தொடர்பில் இருப்பவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்தாரு. அதுபடியே ஒரு மாவட்ட தலைவர் எதிர்கட்சியினுடைய தொடர்பில் இருந்ததுனால அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கியிருக்கிறாரு. சொன்னபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா தமிழ்நாடு வந்த பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் ஒரு 8 நிமிஷம் சந்தித்து பேசியிருக்காரு. அதையே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு வேலுமணி அவர்கள் அமித்ஷா உத்தரவின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டிருந்தது. அதே போலவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உடைந்து போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து தேர்தலை சந்திக்குன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தது. அதுவும் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரமாக முடிந்திருக்கிறது. உண்மையாக நிறைவேறவில்லை. அது மட்டும் இல்லாமல் வேலுமணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெய்டுக்கு பயந்து தான் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பில் 2026 தேர்தலுக்கான தேர்தல் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாகவும் பொய்யான வதந்தி பரப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது அனைவரும் சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அனைவரும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியும் சசிகலா, தினகரன் இவங்க எல்லாமே கலந்து ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலை எடப்பாடி தலைமையில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம்
எந்த கட்சிகளெல்லாம் எதிர்க்கட்சியோ அந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மையான பொருளும் கூட. மொத்தத்தில் நடந்து முடிந்த முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் வேலுமணியுடைய ரிசப்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மாநாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.